சொசைட்டியை நம்ம கண்டிப்பாக ஃபார்ம் பண்ண முடியாதா? மேடம் அக்காட்ட ஃபஸ்ட்டு நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் மேடம் அப்ரோச் பண்ணி வந்தோம். ஸோ இவங்க டாக்டர் விவேக் பீடியாட்ரிஷியன், இவங்க மிஸ் ரோகி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அவங்க மிஸ்ஸஸ் ரம்யா மேடம் பிரின்சிபல் மேடம். ஸோ இவங்க ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பிரின்சிபல். நான் மிஸ்ஸஸ் ஆனி, அந்த பியாவும் அந்த சைக்காலஜிஸ்ட். ஸோ இதுதான் எங்களை பற்றினது. மீதி டாக்டர் எதை பற்றி பேச போகிறோமோ ஆட்டிசம் ஒரு கண்டிஷனை பற்றி. ஆட்டிசம் எந்த வயசில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ஸ்கூல் ஏஜில் தான் ஸ்டார்ட். சிம்டம்ஸ் எல்லாம் யூஸ்வலாக ஒரு வயசு 1.5 வயசு 3 வயசு கூட. எதுக்காக இந்த அவேர்னஸ் தேவைப்படுதுன்னா பொதுமக்களில் நிறைய பேருக்கு அந்த ஆட்டிசம் என்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறது பற்றியே தெரியாது. அதனால் அவங்களால அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண ரொம்ப லேட்டாக இருக்கும். ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் 2 to 3 வயசுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான தெரப்பியும் ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணோம்னா அவுட்கம்ஸ் நல்லா இருக்கும். நம்ம இப்போ லேட்டாக கண்டுபிடிக்கிறதால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4 to 5 வயசுக்குள்ளே தான் வந்து ஆட்டிசம் கண்டுபிடிக்கிறோம். லேட்டாக கண்டுபிடிக்கிறது அவுட்கம்ஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக அந்த ஆட்டிசத்தோட அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அவேர்னஸ் யாருக்கு தேவைப்படுதுன்னா மெயினாக குழந்தைங்கள கேர் எல்லா பேரண்ட்ஸ், அப்புறம் ப்ளே ஸ்கூலில் பேரண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த அவேர்னஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டிசம்னா என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டிசம் வந்து ஒரு மன வளர்ச்சி குறைபாடு. அது வந்து ஒரு மன வளர்ச்சி வேறுபாடு. ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட திங்கிங் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற குழந்தைங்களோட அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நம்ம வந்து ஒரு மன வளர்ச்சி குறைந்தவர்களாக வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டிசம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு மரபணு மாற்றம் ப்ளஸ் நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு. இது ஒரு மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட காரணங்களால நம்ம பிரெயினில் இருக்க கெமிக்கல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் பிரெயினோட அமைப்புகள் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களோட அந்த திங்கிங் பேட்டர்ன், அந்த பிரெயின் க்ரோத் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு பாதிக்குதுன்னா ஒன்று வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பிஹேவியர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லீப் அண்ட் டயட், இது எல்லாமே வந்து பாதிக்கும். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் 2 விதமான கம்யூனிகேஷன். ஒன்று வந்து நம்ம ஸ்பீச் வந்து நம்ம எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். இன்னொன்று வந்து ரிசப்டிவ் லாங்குவேஜ். ரிசப்டிவ் லாங்குவேஜ்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்தவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது 2மே அவங்களுக்கு வரும். அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பேச்சு திறன் வந்து பொறுமையாக வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வயசுல ஒரு நார்மலான குழந்தை நிறைய வார்த்தைகள் வந்து பேசும். ஆனால் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பேச்சு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 1-2 வேர்ட்ஸ் தான் பேசுவாங்க. சில குழந்தைகள் சிறிதாக இருக்கிற குழந்தைங்க சுத்தமாக எந்த வேர்ட்ஸுமே பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1.5 வயசு குழந்தை எந்த வார்த்தையுமே பேசுகிறார் அப்படின்னா அது வந்து ஒரு முக்கியமான அறிகுறியாக நம்ம அது வந்து பேச்சு. அதுக்கப்புறம் அடுத்தவங்க பேசுகிறத புரிஞ்சு கொள்கிற நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேர் சொல்லி கொடுத்தா திரும்பி பார்க்க மாட்டாங்க, ஏதாச்சும் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தோம்னா அதை ஃபாலோ பண்ணுவோம். இதெல்லாம் பேச்சு மற்றும் புரிதலில் இருக்க ப்ராப்ளம். அதுக்கடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஸ்கில்ஸ். சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு அடுத்தவங்களோட பழகுற ஒரு அந்த விஷயம் பாதிக்கிறதால என்ன ஆகுதுன்னா தனியாகவே விளையாடிக்கிறது. ஒரு ப்ளே ஸ்கூலில் மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும், அவங்க பண்ணிட்டு ஒரு டாய் வச்சு விளையாடுறது. அப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த ஐ கான்டாக்ட் பண்ணணும், கண்ணை பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஸோ மெயினான அறிகுறிகள் பேரண்ட்ஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பேச்சு கம்மியாக இருக்குது, ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேங்கலாம், பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ இதனால என்னன்னா நம்ம அடுத்தவங்களோட பழகிற தன்மை கம்மியாக இருக்கும், தனியாகவே விளையாடிட்டு இருப்பாங்க, புதுசாக யாரையும் பார்த்து அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்காங்க. அடுத்த டொமைன் பார்த்தீங்கன்னா பிஹேவியர்ஸ், அதாவது நடத்தைகளில் வந்து சில மாற்றங்கள் இருக்குது. ஆட்டிசம் உள்ள குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்விட்ச் போர்ட் கிட்ட போனீங்கன்னா ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ரிப்பிட்டேட்டிவாக ஒரு 100 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு டாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே ஒரு டாய்ஸை வச்சுட்டு தொடர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 டாய்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த ஒரு டாய்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வச்சு தான் விளையாடுவாங்க. அப்புறம் இந்த அவங்களுக்கு வந்து இந்த ஆர்டராக இருக்கிறது இந்த ஷெல்ஃபில் வந்துட்டு ஏதாச்சும் கரைஞ்சிருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் வந்து ஒன்றா அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்குது. அதுக்கப்புறம் சில மூமெண்ட்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ஃப்ளாப்பிங் சொல்லுவோம், கையை வந்து இப்படி ரெப்பிட்டேட்டிவாக ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் மிட்லைன் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம், கையை நடுவில் வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில வித்தியாசமான மூமெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு. அதுக்கப்புறம் தலையில் ஹெட் பேங்கிங், தலையில் இடிச்சுக்கிறது, அந்த மாதிரி சில நம்ம செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது சான்ஸ். நகத்தை கடிக்கிறது, கையை வந்து கிள்ளிக்கிறது, அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு வகையான அறிகுறி பார்த்தீங்கன்னா சென்சரினா என்னென்னா இப்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டு சவுண்டு அதுக்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ வெளியே ஒரு பைக் போது ஹார்ன் அடிக்குதுன்னா அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ரொம்ப அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால காதை பொட்டிப்பாங்க, உள்ளே போயிட்டு கதவை சாப்பிட்டுப்பாங்க. இப்போ சில குழந்தைங்களுக்கு ரொம்ப லைட் இருக்குது, அதுவுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சில குழந்தைங்க அந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பும். ஒரு கலர் லைட் இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பெயிண்டிங் இருக்குது, அதே ரொம்ப நேரம் விட்டு பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். அடுத்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் இன்டேக். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க டயட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபுட்டு மட்டுமே திரும்ப திரும்ப சாப்பிடும். புதுசாக ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது, ஒரே ஒரு ஸ்மெல்ஸை விரும்புவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட டெக்ஸ்டர் ஆஃப் ஃபுட்டை பிடிக்காது. ஸோ கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃபுட்டுன்னா ஈஸியாக எடுப்பாங்க. ரொம்ப ஒரு குழன்னு இருக்கிற ஃபுட்டு, இந்த பொங்கல், இந்த ரொம்ப அரிசி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டிக்கியாக தான் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று வந்து ஸ்லீப் பார்த்தீங்கன்னா அவங்க பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் அவங்க தூங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படியே தூங்கினாலும் நடுவில் எழுந்திரிச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே ஒரு ஆட்டிசம் இருக்க குழந்தைக்கு இருக்குமானா கிடையாது. சிம்டம்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸில் எது வேணாலும் இருக்கும். எல்லா சிம்டம்ஸும் ஒரே குழந்தைக்கு இருக்காது. ஸோ அதனால இது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ். சில குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேச்சு திறமை கம்மியாக இருக்கும், பழகுற திறமை கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பிஹேவியரல் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. அந்த ரெப்பிட்டேட்டிவ் சிம்டம்ஸ், சென்சரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. சில குழந்தைங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ வித்தியாசமான அறிகுறிகள்லாம் இருக்கும். ஸோ எல்லா அறிகுறிகளுமே இருந்தால் தான் ஆட்டிசம்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த அறிகுறிகள்லாம் வச்சு நம்ம அதோட ஆட்டிஸோட தீவிரத்தை நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சைல்டுக்கு கொஞ்சமாக ஸ்பீச் டிலே இருக்குது, கொஞ்சம் சரியாக பழக மாட்டேங்கிறாங்க, ஆனால் மற்ற சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னா அது வந்து ஒரு மைல்டான ஆட்டிசமாக இருக்குது. சில குழந்தைகள் எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும். இப்போ பிஹேவியர் சிம்டம்ஸ் இருக்கும், சென்சரி சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தீவிரமான இருக்க ஒரு ஆட்டிசம். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரப்பிஸ் இருக்குது. பிஹேவியர் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது. அதை நான் தெரப்பிஸ் பற்றி இந்த கேட்டகரி. அதுக்கப்புறம் இதுக்கு 100% க்யூர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஒரு மருந்து கொடுத்தா உடனே சரியாக இருக்கணும்னு கிடையாது. நம்ம தெரப்பி மூலமாகவும் சில மருந்துகள் மூலமாகவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு டைம் டு ஸ்டார்ட் தெரப்பி வந்து 2-3 வயசுக்குள்ள. அப்போயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற இன்டர்வென்ஷன்லாம் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் என்னென்னா அந்த ட்ரீட்மெண்ட்டில் 100% க்யூர் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்கள ஒரு நார்மலான லைஃப்க்கு அவங்களோட வேலையை அவங்களே பண்ணிக்கிற அளவுக்கு, ஸ்கூலில் போயிட்டு அவங்க பாடம் கற்றுக்கிற அளவுக்கு, ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனில் அவங்க உள்ளே போயிட்டு ஒரு நார்மலான லைஃப் கண்டிப்பாக அவங்களால லீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோக்கு
ஸ்டார்ட் பண்ணுறோம் அவ்வளோ. இதில் இருக்க சில தவறான புரிதல்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டாக பேசுகிறது நார்மல் தான் சில பேர் சொல்லுவாங்க. ஆம்பளை பையனா லேட்டாக தான் பேசலாம் அப்படிலாம் கிடையாது. ஆண் குழந்தை பொண்ணு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள சரியாக பேசினா நம்ம வந்துட்டு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து இது வளர வளர தானாகவே சரியாகும் கண்டிப்பாக கிடையாது. இது வளர வளர தானாக சரியாகாது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவுட் கம்ஸ் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து சரியாக குழந்தைய வளர்க்கலன்னா ஆட்டிசம் வரும், தடுப்பூசி போடுறதால ஆட்டிசம் வரும், இல்லை ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் ஆட்டிசம் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை வளர்ப்புக்கும் ஆட்டிசமுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மாதிரி தடுப்பூசி போடுறதால ஆட்டிசம் வராது. மொபைல் பார்க்குறதால பேச்சு திறமை மட்டும் பாதிக்கலாம், ஆனால் அதனால ஆட்டிசம் வரும். அதுக்காக மொபைல் பார்க்குறது நல்லதானா கிடையாது. யூஸ்வலாக நம்ம 5 வயசு வரைக்கும் ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இந்த ஒரு சில டயட்டெல்லாம் கொடுத்தா ஆட்டிசம் சரியாயிருக்கும். ஒரு வாரம் மேஜிக் டயட் கொடுத்துரும் ஆட்டிசம் சரியாயிருக்கும் அப்படின்லாம் ட்ரை பண்ணலாம். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. டயட்டுக்கும் ஆட்டிசமுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்தா ஆட்டிசம் சரி பண்ணுவாங்க. ஒரே ஒரு மருந்து எடுத்தால் ஒரு வாரத்தில் சரியாகும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆட்டிசம் வந்து 100% மருந்து கிடையாது. ஆனால் சில மருந்துகள் வந்து நம்ம பிஹேவியரல் சிம்டம்ஸ்க்காக இருக்கும். இப்போ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா மித்தேல் ஃபெனிடேட்னு ஒரு மருந்து கொடுக்கும். மற்ற ரொம்ப அக்ரெஷன், சில சைக்காட்டிக் சிம்டம்ஸ் மாதிரி இருக்குன்னா அந்த ரிஸ்பெரிடோன்னு ஒரு மாதிரி இருக்கும். சில குழந்தைகள் வந்து தூங்கத்தில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும். நம்ம சில ஸ்லீப் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி தூங்க வைக்க முடியலைன்னா அதுக்கு மெலட்டோனின் ஒரு மருந்து. ஸோ இந்த 3 மருந்து தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம். மற்றபடி 100% க்யூர் பண்ண மருந்து கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். சுற்றி இருக்கவங்க வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். ப்ராப்பரான தெரப்பி இருக்கும், லைஃப் லாங் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்தா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கடைசியாக என்ன சொல்லிக்கணும்னா, ஆட்டிசம்ன்றது வந்து ஒரு ரேரான வியாதி கிடையாது. அது ரொம்ப காமனான ஒரு கண்டிஷன். அதாவது நம்ம வியாதினே சொல்கிறது ஒரு கண்டிஷன் தான். அதை வந்து நம்ம சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணுறதால சீக்கிரமாக நம்ம தெரப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்கு லைஃப் லாங் நம்ம சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களோட லைஃப் குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு டவுட் சார், இப்போ அவங்க வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக முடியலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஹை அச்சீவர்ஸ் இருக்கிறாங்க. சரி சரி. அவங்க நல்லா நார்மலாக படித்து நல்லா ஒரு பதவியிலே இருக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க, சிங்கர்ஸ் இருக்காங்க, ஈவன் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே கூட ஆர்டிசம் இருக்காங்க. ஐன்ஸ்டீன் கூட ஆர்டிசம். பட் அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுமா? அவங்க ஒரு இதில் வந்து கரெக்டாக இருப்பாங்க. சயின்டிஸ்ட்னு சொன்னீங்களா, அவங்க வந்து அந்த சயின்டிஸ்ட்டில் நல்லா இருக்கும், ஆனால் நார்மலாக எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. இப்போ கைடன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ எல்லாருமே கூட அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் அதனால அவங்களோட பொட்டென்ஷியல் வந்து லிமிட் பண்ணணும்னு அவசியம். ஸோ எல்லாருமே எல்லாருக்கூடையும் போயிட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கணும்னு அவசியம். அவங்களோட ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் பண்ணாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். இது எத்தனை வயசுல தான் கண்டுபிடிக்க முடியும்? ஆட்டிசத்தை எத்தனை வயசுல கண்டுபிடிக்க முடியும்? 1.5 வயசுலேயே நமக்கு 1.5 வயசுல தெரியுமா? 3 months 5 monthsலாம் தெரியாது. சில க்ளூஸ் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப இரிட்டபிளாக இருப்பாங்க, ஸ்லீப் கம்மியாக இருக்கும், சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபிக்ஸடி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த ரொட்டீன் பீரியட் சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னோம்னா நம்ம அதை வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். ப்ராப்பராக பண்ணணும்னா நம்ம லாங்குவேஜ் டெவலப் ஆகும். யூஸ்வலாக நம்ம லாங்குவேஜ் டெவலப் ஆகுது 1 வயசுக்கு மேலே தான். 1 வயசு. ஆனால் ஐ கான்டாக்ட் 1 monthலேயே பிள்ளைங்களுக்கு இருக்குல்ல, 1.5 monthsலேயே ஐ கான்டாக்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கண்டுபிடிக்க தேவை. 3 monthsலேயே குழந்தை முகத்தை பார்த்து சிரிக்குது அப்படின்னா 4 months அப்போ கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை மட்டுமே வச்சு நம்ம அது ஆட்டிசம் கிடையாது. அதை மட்டுமே வச்சு பக்கத்தில் ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம 3 monthsலேயே நம்ம ஆட்டிசம் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுவோம். நிறைய ஆட்டிசம் குழந்தைங்க சில பேருக்கு ஐ
கான்டாக்ட் எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா பேசுவாங்க. பட் ஸ்டில் வந்து ஆட்டிசம், மைல்டு ஆட்டிசம் இருக்கும். ஸோ சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே ஒரு கலெக்ஷன். ஸோ அதில் 1 2 3 இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி. ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு அது எல்லாமே இருக்கும், சில குழந்தைங்களுக்கு 1 2 தான் இருக்கும். பட் அதில் அவங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கோ, அந்த என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத வச்சு தான் அது ஆட்டிசமாக இல்லைன்னு நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி எங்கள் பேச்சு, கம்யூனிகேஷன், ஒருத்தவங்க பார்த்தா குட் மார்னிங் சொல்லணும், அதெல்லாமே அவங்களுக்கு அந்த 1.5 years அந்த டைமில் தான் வரும். ஸோ அப்போ அவங்க அதெல்லாம் பண்ணாதப்போ தான் நமக்கு தெரியும். நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் ரிசர்ச், ஸ்பெக்ட்ரம்னா அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ். ஸோ எல்லா ஆட்டிசம் குழந்தைங்களும் எல்லா சிம்டம்ஸும் இருக்குன்னு அவசியம் கிடையாது. சில குழந்தைங்களுக்கு ஐ கான்டாக்ட் இருக்கலாம், ஆனால் பேச மாட்டாங்க, சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. சில குழந்தைங்க பேசுவாங்க, ஆனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால தான் நம்ம ப்ராப்பராக நம்ம ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்னு சொல்லலாம். ஸ்பெஷலும் ஆட்டிசம் ஒன்றா வேறு ஸ்பெஷல் சில்ட்ரன்னா வந்துட்டு அவங்க சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் நீட்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னா அவங்க டெவலப்மெண்டல் டிலே இருக்குது, குழந்தைகளை எந்திரிச்சு நடக்க முடியல, அந்த மாதிரி ஓட முடியல, அந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் தேவை. அது வந்து நிறைய விஷயங்களால வரும். ஆட்டிசம்னால மட்டும்தான் வசதி. நம்ம சிபின்னு சொல்லுவோம், செரிப்ரல் பால்சி. சிபி சில்ட்ரன்னா அவங்க ஃபுல் ஹோல் டெவலப்மெண்ட் பாருங்க. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க வந்து அவங்க மோட்டார் சிஸ்டம் சொல்லுவோம். மோட்டார் சிஸ்டம்னா நம்ம நடக்கிறது, பொருளெல்லாம் எடுக்கிறது, ஓடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடியது வந்து மோட்டார் சிஸ்டம். இப்போ சிபி சில்ட்ரன்லாம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு மோட்டார் சிஸ்டம் வரும். அதனால் அவங்க எந்திரிச்சு உட்கார மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க. அதே சமயம் பேச்சு சுத்தமாக வராது. அந்த மாதிரி இருக்கும். அவங்களும் வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஆட்டிசம் சில்ட்ரனும் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். அது என்னென்ன குழந்தைங்களாம் அந்த டெவலப்மெண்டல் டிலே இருக்கோ அவங்க எல்லாமே வந்து சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். ஸோ நான் இப்போ அந்த ஆட்டிசம்லேயே வந்து சில்ட்ரனுக்கு சென்சரி நீட்ஸ், அப்புறம் என்னெல்லாம் நீங்கள் எப்படி அதை பார்க்கலாம், ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, மனுஷங்க எல்லாருக்குமே 7 உணர்வுகள், சென்சஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு இந்த சென்சரி இஷ்யூஸ் இருக்கும், ஏதாவது ஒரு சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதையுமே நம்ம 4 வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து ரொம்ப சென்சரி சீக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த சென்சஸ்க்காக அவங்க ரொம்ப நிறைய பண்ணுவாங்க, லைக் ஓடுவாங்க, அந்த சென்சரி இன்புட் கிடைக்கணும், அந்த சென்சரி இது ஃபுல்ஃபில் ஆகணும், சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு அவங்க வந்து அதை தேடி போவாங்க. இன்னொன்று வந்து சென்சரி அவாய்டட், அந்த அவாய்டட்னு சொல்லுவாங்க. அந்த சென்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, அந்த சென்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க, சென்சரி இன்புட் கிடைக்கிற வரையும் போவாங்க, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். இதுதான் 4 டே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷுவல், பார்வை ரீதியான சென்சரி ப்ராப்ளம். ஸோ ஒரு சில இதில் அவாய்டன்ட் இருக்குது, அதை தவிர்க்கிற குழந்தைங்களும் இருக்காங்க, அதை நிறையா தேடுற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ தவிர்க்கிறவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட் போட்டாலோ ஒரு டிவி போட்டாலோ அது ரொம்ப பிரைட் லைட்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப பிரைட்டான லைட்னா கண்ணை முடிப்பாங்க, கண்ணை சிமிட்டிகிட்டே இருப்பாங்க, கண்ணை நல்லா அடைச்சிப்பாங்க, பார்க்க மாட்டாங்க ஒழுங்கா. டிவி போட்டால் பிடிக்காது, எழுந்திரிச்சு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி லைட்ஸ் நிறைய பிரைட் லைட் இருக்குது. டிராஃபிக்கில் போகும்போது அந்த ஆப்போசிட்டில் வர ஹெட் லைட்டு, அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஃப்ளாஷ் லைட்டெல்லாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ கண்ணை பொத்திட்டு ஓடுவாங்க, இல்லை கண்ணை ரொம்ப இறுக்கமாக மூடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேயே நீங்கள் அந்த தேடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நிறைய டிவி பார்ப்பாங்க, நிறைய அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த ஸ்க்ரீன் எல்லாம் ஆடுல காற்றுக்கு அந்த லைட்டில் அதெல்லாமே ரொம்ப நேரம் பார்ப்பாங்க. கண்ணாடியில் அவங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது எல்லாமே நார்மல் தான், குழந்தைங்க பண்ணுறது. ஆனால் அது ரொம்ப பண்ணுறப்ப தான் அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ குழந்தைங்க கண்ணாடி பார்த்து கற்றுக்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருக்கும். ரொம்ப நேரம் பார்த்து டெய்லி ஒரு நாள் 15 நிமிஷம் பார்த்த படம், டெய்லி அவங்க அதே ரொம்ப நேரம் பார்த்து மணிக்கணக்காக அங்கே நீங்கள் கூப்பிட்றது கூட கேட்காம அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கேயே நின்றுட்டு அவங்கள பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் அது வந்து ப்ராப்ளம். நிறைய டிவி பார்க்குறது, நிறைய ஃபோன் பார்க்குறது. ஸோ நீங்கள் அது ரொம்ப நேரம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அவங்களால அதை எடுத்துக்கவே முடியும். அதுக்காக ரொம்ப நிறைய பிஹேவியர், புது பிஹேவியர் கற்றுப்பாங்க. அப்புறம் கண் முன்னாடி கையை எப்படி ஆட்டுறது,
அப்புறம் மற்ற பிரைட்டான கலர்ஸ் இருக்கிறதா போய் தேடி தேடி எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்வை ரீதியான அந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸ். ஸோ அடுத்தது சவுண்டு. சவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சவுண்டே சின்ன சத்தம் போட்டால் கூட பிடிக்காது, குக்கர் சவுண்டு, ஃபோன் அடிக்கிற சவுண்டு, இல்லை அவங்க எந்த சவுண்டுமே அவங்க பிடிக்காது, காதை குத்திட்டு போயிடுவாங்க, காதில் கை வச்சுப்பாங்க, அப்புறம் சத்தம் போட்டால் அழுவாங்க, ஓடுவாங்க, அந்த மாதிரி. இல்லைன்னா அது ரொம்ப தேடுவாங்க, லைக் என்ன சொல்கிறது, சத்தம் நிறைய சத்தம் வந்தால் அதை விட்டு விட்டு கேட்பாங்க. சில வேணும்னே சாமானை போட்டு அந்த சத்தத்தை கேட்பாங்க. ஏதாவது பொருளை வேணும்னே ஒரு கீழே போட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட்டால் சத்தம் வரும் அப்படின்னு சொல்லி திருப்பி 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 போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அடிப்பாங்க, இல்லைன்னா அவங்களே ஏதாவது மீனிங்லெஸ்ஸாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது அது அர்த்தம் இருக்காது, ஆனால் ஏதாவது பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்கும், அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால பண்ணுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா தொடுற உணர்வு. ஸோ அந்த உணர்ச்சி அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா போட மாட்டாங்க, அதை அந்த ஸ்வெட்டர்லாம் டைட் க்ளோத்ஸ் கொடுத்தீங்கன்னா போட மாட்டாங்க, இல்லைன்னா லூஸாக கொடுத்தா போட மாட்டாங்க, தண்ணியை வந்து தொட மாட்டாங்க. இந்த மாதிரி குழஞ்சிருக்க சாப்பாடு, இல்லை இப்போ இட்லியெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாம்பார் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதில் கை நனையும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ரொம்ப பெக்யூலராக பர்டிகுலராக இருக்கும். அது ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா போய் எல்லாரையும் மற்ற பசங்களை தொடுறது, மற்ற பசங்களோட ட்ரெஸ்ஸை தொடுறது, ஒரே பொம்மையை யூஸ் பண்ணுறது, அந்த பொம்மையில ஒரு அந்த சாஃப்ட் டாய்ஸ் இருக்கும்ல அந்த பொம்மையவே திருப்பி திருப்பி அந்த பொம்மை எல்லாமே எங்கேயுமே போக மாட்டாங்க. அப்புறம் தண்ணியில் ஓவராக தண்ணியில் விளையாடுறது, எங்கே தண்ணியை பார்த்தாலும் போய் விளையாடுவாங்க. சாப்பிட சொன்னால் சாப்பாடு அந்த குழப்பம்னு இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சாப்பிட மாட்டாங்க, அதுலேயே விளையாண்டுட்டே இருப்பாங்க. அதை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, ஸோ அழுவாங்க அந்த மாதிரி. ஸோ இது இன்னொரு மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு. ஸோ அந்த ஸ்மெல்லில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்மெல்லில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு பர்டிகுலர் ஸ்மெல் அதே ஸ்மெல்லில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் இல்லைன்னா ரொம்ப நிறைய ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துலேயுமே போய் ஸ்மெல் பண்ணுவாங்க. சில பசங்கள்லாம் பேபி பவுடர்லாம் எடுத்து மூக்குக்குள்ளே நல்லா போட்டுப்பாங்க, மேலே ஃபுல்லாக போட்டுப்பாங்க, அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஸ்மெல் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேக்கில் சுற்றி எல்லா இடத்துலையும் போடுவாங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல் கிடைக்கும், அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க, ஏன்னா வேறு ஸ்மெல். சாப்பாடு சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அந்த டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் வரல, வேறு ஸ்மெல் வரல, அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம். அடுத்து இது வெஸ்டிபிள்னு சொல்லுவாங்க. வெஸ்டிபிள் வந்து இந்த டேஸ்ட். ஸோ அந்த டேஸ்ட்டில் வந்து சில பசங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, வெண்ணெய் மாதிரி இருக்கிறது, அந்த சாஃப்டாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது, வெறும் ஹார்டாக நல்லா கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பசங்க அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க, என்ன சொல்கிறது, ரொம்ப அந்த சாஃப்டாக அரைச்சி கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவாங்க, மற்றபடி கடிக்க மாட்டாங்க. சில பசங்க அப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்க, நிறையா அந்த மாதிரி நீங்கள் பிஸ்கெட்டோ சிப்ஸோ கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, ஆனால் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அந்த டெக்ஸ்டர் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த சாப்பாடு இருக்கிற இந்த டெக்ஸ்டர் அவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி லாஸ்ட் வந்து வெஸ்டிபுலர் அப்புறம் ப்ராப்ரிசெப்டிவ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்ஸ், ஆனால் இது கொஞ்சம் கோரிலேட்டட் ஆனது தான். ஸோ ஆனால் இது இவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குதிப்பாங்க, ரொம்ப இதை தேடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா குதிப்பாங்க, நிறைய பல்கி அடிப்பாங்க, என்ன சொல்கிறது, அந்த பயமே இல்லாமல் ரொம்ப குதிப்பாங்க, ரொம்ப ரொம்ப ஹைட்லலாம் பயமே இருக்காது அவங்களுக்கு, குதிப்பாங்க, கையெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஆட்டுவாங்க, கையெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஆட்டுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்போது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பயம் இருக்கும், படிக்கட்டு ஏறி இறங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த படிக்கட்டு ஏறி இறங்குறப்போ அந்த சின்ன கேப் கூட அவங்களுக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த படிக்கட்டு ஏறி இறங்க மாட்டாங்க, குதிக்க தெரியாது அவங்களுக்கு, சைக்கிள் ஓட்ட தெரியாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தூங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷனில் தூங்குவாங்க, வேற மாற்றி தூங்க மாட்டாங்க, ஏன்னா அந்த ஜாயிண்ட் ஃபீலிங் அவங்களுக்கு மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ரொம்ப அந்த பர்டிகுலராக அப்படியே தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் அந்த சென்சரி இஷ்யூஸ். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஸ்கூலில் இப்போது பேரண்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ வீட்டில் பார்ப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஸ்கூலில் இருக்கப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலோ இல்லை அதை நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் பேரண்ட்கிட்ட கேளு, இந்த மாதிரி இருக்காங்களா, வீட்லேயும் இருக்காங்களா, இந்த மாதிரி நாங்கள் அப்சர்வ் பண்ணோம், நீங்களும் வீட்டில் அப்சர்வ் பண்ணீங்களா. மேபி அதே பசங்க வளர்ற பசங்க, ஸோ ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, பட் நீங்கள் இங்கேயும் கேளுங்க, வீட்டில் யார் பார்த்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்டையும் கேளுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அதுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, அதை விட்டு வெளியே கொண்டு வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. மேம் ஒரு சத்தம்
அது ஏன் வருது? அந்த சத்தம் வந்து 2 காரணத்தினால வரலாம். ஒன்று வந்து ஆடியோ, அவங்களுக்கு அந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த கேட்கணுன்றதுக்காக இருக்கும். ரெண்டாவது அந்த கெஸ்ட் கேட்குன்னு சொன்னால அந்த வாய்க்குள்ள இருக்க அந்த டேஸ்ட். ஸோ சில சமயம் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும் அந்த வாய்க்குள்ள. ஆனால் சொன்னோன்னா ஆஃப் பண்ணிடலாம். சத்தம் போடக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா ஆஃப் பண்ணலாம். அப்புறம் திரும்ப விட்டுட்டோம்னா திரும்ப அந்த சத்தம் போடுறோம். அந்த மாதிரி அது ஒரு சில அது நம்ம வந்து டாக்டர் கிட்ட வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம். நமக்கு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை பார்த்துட்டு இதே டாக்டர் கிட்ட போய் வந்து டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு இதனால தான் அதனால தான். பட் இதை நீங்கள் இது பண்ணணும். ஸோ அவங்க ஒரு சிலருக்கு அந்த வைப்ரேஷன் ரொம்ப இருக்கும். அதனால வாய்ப்புலேயே அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த சத்தம் போடுறப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பண்ணுவாங்க. சில பேருக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்கும். அதனால அதை இது பண்ணிட்டே பட் எல்லா பசங்களும் கற்றுக்குறாங்க தான். கொஞ்ச நாளைக்கு அப்படியே எல்லா குழந்தைங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப பண்ணுறப்போ இல்லை ரொம்ப எக்ஸசைஸ் எந்நேரமும் அதே பண்ணிட்டு அதை நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறப்போ தான் அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சீரியஸாக இருக்கும். பட் அதர்வைஸ் குழந்தை நம்ம இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா குழந்தைங்க வளருவாங்க. எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க குழந்தைங்க. எல்லாரும் லைக் ஒரு சில குழந்தைங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் கற்றுக்குறாங்க. அதுவும் அவங்களோட கற்றுக்கிற வயசு. அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாத்தையும். ஸோ க்யூரியஸாக இருப்பாங்க பசங்க. ஸோ அதனால அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு ரொம்ப அதை உங்களுக்கே தெரியும் அது வந்து ரொம்ப இதை எக்ஸசிவாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு சிலருக்கு எழுத மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தா எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பென்சில் பிடிக்கிற அந்த பொசிஷன் கை இந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, இது அவங்களால இது பண்ண முடியலன்றப்ப தான் நீங்கள் அதை வந்து டாக்டர் கிட்ட. ஆனால் அதான் வந்து நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணுறப்ப பிகினிங்லேயே கூட்டிகிட்டு வந்துடணும். ஸோ ரொம்ப நாள் அதை விட்டுட்டு ரொம்ப ஏஜுக்கு விடக்கூடாது. ஏன்னா சார் சொன்ன மாதிரி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் பிரெயின் டெவலப் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு அதோட சேர்த்து இது பண்ணுறது தான் அந்த. ஸோ அதில் இந்த பசங்களுக்கு முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவங்களுக்கும் இவங்க நல்லா படிப்பாங்க, இவங்களுக்கும் நல்லா கற்றுப்பாங்க எல்லாமே இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஸ்கூலில் இப்படி தான் அப்படின்னு இருக்கு, நமக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பசங்க நிறையா வீடியோஸ் பார்த்தா நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் சொன்னால் நல்லா கேட்பாங்க. ஒரு சிலருக்கு செஞ்சு காமிச்சா அவங்க கற்றுப்பாங்க. ஒரு சிலருக்கு அவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போதே சொல்லி கொடுத்தா கற்றுப்பாங்க. ஒரு சிலருக்கு உட்கார முடியாது ரொம்ப நேரம். ஸோ அந்த பிரேக் விட்டு ஸோ சின்னதாக ஆக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஒரு சென்டென்ஸை ஒரு வார்த்தையாக அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆனால் அவங்களும் இது பண்ணணும். ஸோ அதுக்கு தான் தெரப்பி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரப்பி கூப்பிட்டு வரீங்கன்னா ஸோ அப்போது டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சி அப்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நம்ம சொல்லி தெரப்பிஸ்டோட உட்காந்து பேரண்ட்ஸும் அந்த சைல்டும் ஒன்றா உட்காந்து தெரப்பி உட்காரம்போது தான் ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், எப்படி ஒரு பிஹேவியர் குறைக்கணும், எப்படி வந்து ஒரு விஷயம் அவங்க கற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த பேட்டர்னை வச்சு அவங்க அந்த பேட்டர்னை பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். அவங்க படிக்க போகிற ஸ்கூலோ இல்லை அவங்க என்ன அங்கேயும் புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அந்த சைல்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர்ன் நம்ம படித்தா நம்ம படித்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லை, லைஃப் ஸ்கில்ஸ் கூட. அவங்க டாய்லெட் போகிறது சரி, அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் போடுறது, டாய்லெட் போடுறது, ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே தெரப்பி வழியாக கொண்டு போனீங்கன்னா அவங்களும் கற்றுப்பாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா பேரண்ட்ஸும் கற்றுப்பாங்க. ஸோ போக போக அந்த சைல்டோட சேர்ந்து அந்த பேரண்ட்ஸும் சொல்லி கொடுத்து வளர்க்குறப்போ அவங்க நிறைய ஆட்டிசம் சில்ட்ரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த தெரப்பியில் கொண்டு வந்து ப்ராப்பர் தெரப்பி கொடுத்து வந்தால் சில்ட்ரன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு டாக்டர்ஸோட சப்போர்ட்டும் தெரப்பிஸ்டோட சப்போர்ட்டும் எல்லாமே நமக்கு தேவை. ஸோ அது இருந்தால் தான் அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிள்ளைங்க பேசாமே வரும். ஆனால் நிறைய பிள்ளைங்க நம்ம பேச வச்சே அனுப்பிடுவோம். ஸோ இங்கே அவங்களுக்கு தெரியும் பேசாமல் வர்றது எப்பவுமே ஆட்டிசம் கிடையாது. நம்ம பேச்சு திறமை இல்லை, அப்படி இருக்கிற பிள்ளைங்களையும் நாங்கள் சரி பண்ணிடுவோம். அதுதான் சொல்லிக் கொடுக்குறது. பேசிக்கா ப்ராப்ளம், பேசாம இருந்தா தான் நல்லா பேசிட்டு தான் போயிடும். ரீசெண்டாக எங்ககிட்ட ஒரு கேஸ் அப்போ வந்து அந்த பேரண்ட்டோட கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் 3 ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். 3 ஹாஸ்பிட்டலும் 3 டாக்டரும் என் குழந்தைக்கு ஆட்டிசம்னு சொல்லிட்டாங்க.
வரைக்கும் பேசலன்னு தான் மேடம் கூட்டிகிட்டு போனோம். இவரும் வந்து 3 வயசு வரைக்கும் பேசலை, யார் அந்த அப்பா 3 வயசு வரைக்கும் பேசலை. அப்புறம் கோயிலுக்கெல்லாம் நேர்ந்துக்கிட்ட பிறகு தான் அவர் பேச ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் இவனும் இருந்தான். ஆனால் இவனை கூட்டிகிட்டு போனால் ஆட்டிசம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த குழந்தை வந்து இப்போ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வந்து திருப்பி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்டது. பிச்சை பிஹேவியர். ஸோ எப்போ ஒரு குழந்தை நார்மல், இப்போ நீங்கள் எல்லாருமே நார்மல் சைல்டு, எங்களோட நீங்கள் நிறையாவே பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம், பட் எங்களோட நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு குழந்தை நார்மலாக இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லும்போது அந்த டினையலில் தான் இருப்பாங்க. என் குழந்தைக்குலாம் வர வாய்ப்பே கிடையாது, அது அப்படி கிடையவே கிடையாது, அப்படியே தான் இருப்பாங்க. பட் இதை வந்து இயர்லி டிடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ இங்கேயே இருக்காங்க 2 இயர்ஸாக என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் அனுப்பலை, ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. நாங்கள் தெரப்பிக்கு அனுப்ப மாட்டோம், என் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனிமா தம்பியோட பையனே இப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் தான் ஆனிமாவை தான் பார்த்தேன். ஒரு 3 இது பண்ற ஆனிமா கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து டாக்டரை பார்த்துட்டா ஆனிமா உன்னை பார்த்து அதான் கூட்டிட்டு வந்து டாக்டரை பார்த்து சொன்னா சரி. பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம்னா ப்ராப்பரா நம்ம கவுன்சிலிங் ப்ராப்பரா சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இயர்ஸ் அக்செப்டன்ஸ் இருக்காது. பட் பேரண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்க, ஏன்னா சில்ட்ரனால வந்து என்னாலே பண்ணிக்க முடியும், அவங்களால எனக்கு இது நல்லது, எனக்கு இது தெரப்பி அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி ஓகே இதுதான். ஸோ அதுதான் எல்லாருக்கும் அங்கே ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக ஏதோ ஒரு பிரெயின் ரிலேட்டட்ன்றதுனால ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் என் குழந்தை வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அந்த ஸ்டீரியோ அந்த மாதிரி ஒரு டேப் இருக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ ஒரு காய்ச்சல் அப்படின்னா ஒரு மருந்து கொடுத்த உடனே சரியாயிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப பொறுமை தேவை. ஒருவேளை கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ரைட் நான் திரும்பி கூட்டிகிட்டு போவேன் இது பண்ணுவேன் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால உங்ககிட்ட அப்படி யாராவது குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் அனுப்புவாங்க, அங்கே வந்து நம்மள்ட்ட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஒரு பெட்டரான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஏர்லியாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். டிலே பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைகளோடையும் பேரண்ட்ஸோடையும் அதிகமாக மூவ் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்கூலை டார்கெட் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நிறைய குழந்தைகளை மீட் பண்ணுவீங்க. நம்ம கொடுக்குறதுல நம்ம பேசுறதுல ஒருத்தவங்க மனசு மாதிரி வந்தால் கூட போகும். 100 பேர் நம்ம 100 பேர் வரணுன்ற அவசியம், ஒரே ஒரு ஆளுக்கு அது பிரயோஜனமாக இருந்தால் போகும். ஸோ தேங்க்யூ. ரம்யா மேம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி சிம்டம்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்களே பார்த்துப்பீங்க. அவன் கண்டிப்பாக இங்கே தான் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தான். 2 இயர்ஸ்லேருந்தே எந்த பண்ணாங்க 2 இயர்ஸுக்கு வந்துட்டு திருப்பி பிரேக் விட்டு வந்தார். அவன் இதாக இருந்தான். அதுதான் அவனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறத வந்து நின்று பொறுமையாலாம் கேட்க மாட்டான். அவன் பாட்டுக்கு நம்ம பேசினாலும் போயிட்டே இருப்பான். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அந்த அட்டென்ஷன் இருக்காது, ஒரு ஃபோக்கஸிங் இருக்காது, ஒரு சிட்டிங் டாலரன்ஸ் அவனுக்கு இருக்காது. விளையாடிட்டே இருப்பான். நீங்கள்லாம் அந்த ரவுண்டு அந்த சர்க்கிள் டைப்லாம் உட்காந்துருப்பீங்க. அவன் வந்து அந்த மாதிரி தான் வந்து இருப்பான். ஒன்றுமே அவனுக்கு கொஞ்சம் அந்த சிட்டிங் டாலரன்ஸ் வந்து கம்மி தான். நம்ம வந்து நம்மளோட இன்புட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து அவுட்புட் வந்து இப்போ உடனே அவன் வந்து அதை செஞ்சிடணுன்றது வந்து பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். சரி நம்ம இவ்வளோ தூரம் இன்புட் கொடுக்குறோம், அதனால் அவன் வந்து சிட்டிங் டாலரன்ஸ் வந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் வரப்போ அது வந்து வரும். அதனால் அதுதான் நிறையா டைம் வந்து நம்ம ஒரு சில காரியங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ப்ரஷிங்க்கு இன்னுமே அவனுக்கு வந்து ஸ்பிட் பண்ண தெரியாது. இப்போ ப்ரஷ் பண்ணி விட்றோன்னா அவனே இப்போ ப்ரஷ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிக்கிறான். ஆனால் அது துப்புறதுக்கு தெரியாது. பேஸ்ட் எடுப்பான், ஸ்பீச் பண்ணுவான், எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனாலுமே துப்புறது அவனுக்கு இன்னுமே வரும். அந்த மாதிரி அதையும் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் எப்படி குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவங்க பண்ண முடியும். வாமிட் பார்த்தா கூட வெளியில் விட மாட்டான், அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடணும். எவ்வளோ தூரம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அவனாலேயே முடியலன்றப்ப தான் அது வெளியில்
இல்லாமல் தான் இருந்துச்சு. வந்து அம்மா தான் கூட்டிகிட்டு போவாங்க யூரின் போகிறதுக்கு, மோஷன் போகிறதுக்கு. இப்போ வந்து சொல்கிறான் அவனே சொல்கிறேன், அவனே வந்து ஐ வாண்ட் டு புதுசா அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னு சொல்கிறான். கக்கா இதெல்லாம் வந்து சொல்கிறான். இப்போ அவனே சொல்கிறான், அவனே போய் உட்காந்துக்கிறான். வாஷ் மம்மி வந்து நம்மகிட்ட சொல்கிறான். அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. ரைட்டிங்லேயுமே வந்து அவனுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது. ரைட்டிங் வந்து இப்போ ஏ வரைக்கும் போடுறான். ஏ வந்து வருது, அந்த லைன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சு இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பிலையும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம வந்து கை பிடிச்சா எழுதிடலாம், ஆனால் கொஞ்சம் அப்படி ஒரு ப்ராம்ப்ட் அவனுக்கு தேவைப்படுது இன்னுமே. அப்போ வந்து அந்த நிறைய ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை கம்மி பண்ணி அது வந்து ஒரு சில லைட்டாக அப்படி டச் பண்ணாலே அவன் எழுதுவான். அதே மாதிரி தான் அந்த பெடலிங், சைக்கிள் பெடல் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படி பின்னாடி அப்படி புஷ் பண்ணுற மாதிரி லைட்டாக கொடுக்கணும். அப்போ வந்து அவன் சைக்கிள் பெடல் பண்ணுவான். அந்த மாதிரி இப்போ ட்ரை சைக்கிள் வந்து இப்போ வந்து பைசைக்கிளுக்கு மாறி இருக்காரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபுல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறது வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், நிறுத்திடவே கூடாது. சரி எவ்வளோ நாள் நம்ம செய்கிறது அப்படின்னு ஒரு இப்போ வந்து நான் 1 year 7 months அவனுக்கு நான் டயக்னோஸ் பண்ணேன். இன்னுமே வந்து இப்போ 6 years ஆயிடுச்சு. இன்னும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், தெரப்பி கொடுத்துட்டு தான் இருக்கேன், வீட்லேயும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாலுமே நம்ம வந்து நினைக்கக்கூடாது எனக்கு வந்து நார்மல் சைல்டு மாதிரி அவன் ஆகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவன் வந்து ஹி இஸ் ஆட்டிஸ்டிக் கிட், அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவன் வந்து அவனுக்குரிய வழியில் அவன் டெவலப் ஆகிறான். இந்த பிள்ளைங்க மாதிரி அவன் இருக்கணும்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அவன் போகிற ஸ்கூல்லையும் அதே மாதிரி நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிற பப்ளிக் பிளேசஸ்லையும் அந்த மாதிரி இந்த குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்கன்றதை அவங்களுமே இன்னும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து அது அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த பிள்ளைங்க இப்படி தான் சுற்றிட்டே இருப்பாங்க, உட்கார மாட்டாங்க, இவ்வளோ சவுண்டு போடுவாங்க, அதெல்லாமே வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் சர்ச்லலாம் பார்த்தீங்கன்னா குவைட்டாக எல்லாம் இருப்பாங்க, திடீர்னு இவங்க சவுண்ட் போடுவாங்க. அப்போ வந்து நாம் வந்து அடுத்தவங்க எல்லாம் திரும்பி நம்மளை பார்ப்பாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால பேரண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, போனால் வந்து கூட்டிகிட்டு போனால் எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம பார்ப்போம். அதை இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் பேசுவோம். எஸ் எஸ் அப்படிமா இங்கிலீஷ் சொன்னால் மட்டும்தான் அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆமாம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து நம்மளால இப்ப நல்லா பேசுறாங்க, எல்லா வார்த்தையும் பேசுறாங்க. அந்த மாதிரி ஆனாலும் நம்ம விடாம அந்த வெளி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். விட்டுறாம நம்ம வெளியில் போனால் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்களே, அவன் சவுண்டு போடுறான், எல்லாரும் உட்காந்துப்பாங்க, இவங்க படுத்துட்டு இருக்கோம், அப்போ எல்லாரும் பார்க்குறாங்களே அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. அது திருப்பி அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ண அந்த பிள்ளைங்களை பார்க்குறாங்கல்ல, இதான் இந்த பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க, கிளாஸ் ரூமில் இப்படி தான் உட்காந்துருக்காங்க, அப்போ நம்மளும் அப்படி உட்காரணுன்ற அந்த இது வந்து கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தூங்கிடலாம். அந்த அக்செப்டன்ஸ் தான் பேரண்ட்ஸ் கிட்ட வர கண்டிப்பா. சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த குழந்தை பற்றி அதுதான். அதாவது ஒரு பேரண்டா யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த குழந்தை வந்து ப்ரெஷியஸ் தான். கஷ்டமா அக்செப்ட் பண்ணிக்கிறது டஃப் தான். அக்செப்ட் பண்ணிட்டு சரி பண்றதுக்கு என்ன பட் இது வந்து இதுக்கு வந்து கவுன்சிலிங் தேவை, டாக்டர்ஸ்கிட்ட பேசுவாங்க, தெரபிஸ்ட் கிட்ட. ஸோ நிறைய குழந்தைங்க நிறைய பேரண்ட்ஸ் வராங்க. ஒரு சில நேரங்களில் குழந்தைகள் ஆர்டிஸ்டிக்காக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுது இப்போ இருக்க சுச்சுவேஷனில். அவன் தனி உலகத்தில் அவனோட உலகத்தில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம வந்து ஊருக்காக உலகத்துக்காக ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு பாதி நேரம் உட்காந்து கிளாஸ் ரூம்ல சர்க்கிளில் உட்காந்துருப்பான். ஆனால் அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கு. என்ன அவனுடைய வேர்ல்டில் தான் அவன் இருப்பான். நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அது காதில் உள்ளேயே போகாது. அவங்களுடைய இது அது மாதிரி இருக்கிறாங்க, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரப்பிஸ்ட்டை போயிட்டு வரும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை சொல்கிறது, நாங்கள் தெரப்பிஸ்ட் கிடையாது. எங்ககிட்ட உட்கார வைக்க முடியும், சத்தம் போட்டு உட்கார வைக்க முடியும், அடுத்தது சொல்லிக் கொடுக்குறத லிசன் பண்ணுன்னு சொல்ல முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். எங்களால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் தெரப்பிஸ்ட்டை விடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி தான் அது சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்குலாம் வாயிலேருந்து சலைவா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த லேடி
அப்படின்னா கூட நாங்க வந்து டாக்டர்ஸ் இல்லை இப்போதான் எல்லாமே கிளம்பி இதாயிடுச்சு மே மந்த் ஆயிடுச்சு. இன்னொரு நாள் எனி டைம் கேன் பி. இல்லை நாங்கள் நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒன்று சொல்கிறோம், ஒரு கொடுக்குறோம். அது ஒரு ஸ்கூல் கரெக்டாக சொல்கிறோம். அப்போ தான் எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க. நீங்கள் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் லீவு. அது இந்த செல்ஃப் ஃபார்மிங் இதுவுமே நிறைய இது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அது அந்த ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குது இல்லையா, லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து ரொம்ப சிவியராக இருக்கிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்டார்ட் சொன்னாங்க இல்லையா, போய் தலையை வந்து குட்டிக்குவாங்க. அவங்களுக்கே அடிப்படும், இருந்தாலுமே திருப்பி திருப்பி அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து கையில் கிள்ளிக்கிறது, அவங்க கையே அவங்க அந்த மாதிரி கையெல்லாம் புண்ணா இருக்கும். நாங்கள் வந்து இந்த சிஎம்சியில் அவனுக்கு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்பெல்லாம் அங்கே நிறைய குழந்தைங்க வந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கை ஃபுல்லாக வந்து கிளி வச்சு புண்ணாக இருக்கும், தலை கிழிச்சு தலை புண்ணாக இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளும் இருக்கிறாங்க. அப்போ அது அவங்களெல்லாம் நமக்கு பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் கொஞ்சம் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்றது. அப்புறம் டோ வாக்கிங் பிள்ளைங்க அப்படி இப்படி காலை இப்படி வச்சு இப்படி நடப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அப்சர்வ் பண்ணாங்க. ஜம்ப் பண்ண எத்தனை ஏஜ்ல ஜம்ப் பண்ண குழந்தைங்களுக்கு தெரியும்? 2 years 2 years. இல்லை 3 2 and a half years. வெயிட் பண்ணு. ஆக்சுவலாக 2 இயர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். 3 to 4 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணாத குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணுறது? அவங்களுக்கு இதனால மோஸ்ட்லி பார்க்கணும். ஏதாச்சும் உடம்புல ஏதோ தசை ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நரம்பு ப்ராப்ளம் இருக்கா, என்னால் பார்க்கலாம் நல்லா இருக்காங்க குழந்தைங்க, நல்லா இருக்காங்க. ஆனால் ஜம்ப் பண்ண தெரியல. ட்ராம்பலின்ல கூட அவங்க ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜம்ப் பண்ண தெரியல. அந்த 2 காலையும் பேலன்ஸாக தூக்கிட்டு வைக்க முடியல அவங்களால. அவங்களுக்கு படிக்கட்டே இருக்கும், அந்த மாதிரி எதுவும் ஸ்டெப்ஸ் ஏறும்போது நல்லா ஏறுறாங்க. கை பிடிச்சிட்டே இருக்காங்க. இல்லை இல்லை ஸ்டெப்ஸ் ஓகேவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜம்ப் பண்ண தெரியல. ஏன்னா ஸ்டெப்ல இருந்து குதிச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டெப்ல இருந்து ஏன்னா ஸ்டெப் அவங்களுக்கு பழகி இருக்கும் படிக்கட்டு ஏறி. ஸோ அதுல அவங்களால குதிக்க முடியல. இந்த ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் குதிக்க முடியுதா அப்படி பாருங்க. அங்கேயும் அவங்க பண்ணல, எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்குன்னா அப்போ நீங்க அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க. பட் சில பசங்களுக்கு தெரியாது, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்திருக்காது அவங்களுக்கு. இங்கேதான் வந்து டிராம்போலின் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாங்க, அந்த டிராம்போலின் பார்த்துட்டு வராங்க. வீட்டுல குதிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலை இருந்திருக்காது. சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அங்க குதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. சில பேருக்கு அது தெரியாம இருந்திருக்கும், இல்ல அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்காது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆனா இந்த முக்கியமா ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு ஒரு சில இது என்னன்னா இந்த ஓரக்கண்ணை அப்படி சைடா வச்சு பார்ப்பாங்க. அது கண்ணை வந்து ரொம்ப அந்த சைடுக்கு கொண்டு வந்து இப்படி சைடா பார்ப்பாங்க. எப்போ நீங்க கூப்பிட்டாலோ இல்லை பார்த்தாலோ ஏதோ ஒன்று பார்க்கணும்னா இப்படி சைடா தான் பார்ப்பாங்க, நேராக பார்க்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய அந்த கட்டை விரல் வாயில வைக்கிறது, விரல் வாயில வைக்கிறது, அதுவும் நிறைய இருக்கு. ஸோ அதுவுமே எல்லாமே பசங்க வளர்றப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும். பட் ரொம்ப எக்ஸசிவா இருக்கு, எப்பயுமே அதை பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து அதை என்னன்னு பார்க்கணும். வெறும் விரலை மட்டும்தான் வாயில வைக்கிறாங்களா, இல்லை எது கொடுத்தாலும் மெல்லாம அப்படியே வாயிலே வச்சுட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாமே பார்த்து ரொம்ப எக்ஸசிவா இருக்கிறப்போ நம்ம டாக்டர் கிட்ட கொடுக்குறோம். நம்ம சொல்றதே ரிப்பீட் பண்ணலாம். அது குழந்தை பார்த்தா நார்மலாக தான் இருக்கும். சிடவுன்னா திரும்ப அந்த குழந்தை Sit down அப்படின்னு. ஓப்பன் யுவர் பாக்ஸ்னா ஓப்பன் யுவர் பாக்ஸ் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவோம். அது ஒரு டெவலப்மெண்ட் பார்க்கணும். அது வந்து அப்நார்மல் சொல்லுவாங்க. எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்குதுன்றது தான் முக்கியம். இப்போ இது வந்து ஒரு 6 வயசு குழந்தை அதே ரிப்பீட் பண்ணுதுன்னா அது தப்பு. ஸோ 2 வயசு லேசியா இருப்பாங்க, சரியா அவங்க லேசியா இருப்பாங்க. ஒரு டைப் ஆனா ரொம்ப ஸ்மார்ட்டா மோஸ்ட்லி லேசியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும். இல்லை நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து என்கிட்ட ஏதாவது எது வேணாலும் கேட்டுப்பாங்க. பட் அவங்க வந்து நமக்கு தேவைன்னும் போது அவங்கள்ட்ட எந்த வேலையும் நடக்கவே அது வந்து லேசி கிடையாது. அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா அவாய்ட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் எழுதுறதுக்கு அவ்வளோ ஒரு இது. நான் 1 hour மேலதான் நான் போராடுவேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா செய்யவே மாட்டாங்க. ஆனா எழுத மாதிரி வருவாங்க, ஆனா எழுத மாட்டாங்க. அந்த அது ரொம்ப ஸ்மார்ட்னஸ் கூட நினைக்கிறேன். அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொண்டு வருவாங்க, தெரப்பியில போய் பண்ணிட்டு வராங்களா என்ன நினைக்கிறேன். ஆனா ஹோம்ஒர்க்லாம் நல்லா வரும். மாறுபடும் மேடம். ரொம்ப எக்ஸைட்டடா ஆகும்போது இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு தேவைன்னா என்கிட்ட பேசுறாங்க. ஆனா
பேச முடியும். ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு வந்து தண்ணி வேணும்னா கேட்பாங்க. இதுவே வந்து வேற ஏதோ நமக்கு தண்ணி குடிக்கணும்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு தனி வராங்க. அவங்களுக்கு அந்த அடுத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ அவங்க அதை அவங்களுக்கு தெரியாத போகல, அவங்களுக்கு தேவையில்லாத போய் இது பண்ண மாட்டாங்க. மம்மி என்கிட்ட பேசணும்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அவங்க பேரண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்மார்ட்டா ஏமாத்துறாரு. அதே மாதிரி இந்த ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு யூனிக்கான டேலண்ட் இருக்கும். அது வந்து நம்ம எப்போ எந்த ஏஜ்ல ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ அந்த நான் சொன்னேன்ல சென்சஸ் எல்லாமே சென்சரி இந்த நிறைய 7 சென்சரி இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதில் ஒரு சிலது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில சென்சஸ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சில சென்சஸ் சில மியூசிக்கர்ஸா இருப்பாங்க, மியூசிஷியன்ஸ் அந்த இதுல அவங்க எல்லாம் mostly அந்த எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க. எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த இதுல ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றதுல இருப்பாங்க. ஆனா வந்து அது இனிஷியலா நமக்கு தெரியாது. 4, 5 years 6 yearsலாம் அப்பெல்லாம் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்போ எந்த ஏஜ்க்கு போனாலும் இப்போ சப்போஸ் 10 years above 10 years 14 yearsலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம எப்படி நம்ம Actually அப்போதான் அந்த லைன்ல நம்ம கொண்டு போகணும்? ஆக்சுவலி அப்போதான் அவங்க வந்து தெரப்பி வரணும். ஃபர்ஸ்ட் தெரப்பி வந்து தெரபிஸ்ட் வந்து சைல்டோடையும் பேரண்ட்ஸோடையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணி ரொம்ப நாள் அவங்கள அப்சர்வ் எடுத்து ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் அந்த சைல்டு ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த நாள் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ நிறைய நாள் அப்சர்வேஷன்ல இருந்து அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அட் த சேம் டைம் ஏஜ் மாற மாற சைல்டும் மாறும். நம்மளால வாலண்டியரா அவங்கள எதையாவது ஒரு இதுல வந்து இன்வால்வ் பண்ண வைக்க முடியுமா? நமக்கு தெரியல. இப்போ 14 years ஒரு பாய் இருக்கான், அவன் வந்து எனக்கு கீபோர்டு கிட்டார் வேணும்னு சொல்லி கேட்கறான். ஆனா வந்து கிட்டார் வாங்கி கொடுத்தா எனக்கு நோட்ஸ் வேணும். ஏன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே மியூசிக் பேக்ரவுண்ட் கிடையாது. ஆனா அவனாவே கேட்கறான், நான் எப்படி நான் ப்ளே பண்ணுவேன், எனக்கு ஒரு மியூசிக் நோட் வேணும், அதை பார்த்து தானே ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு அவனாவே கேட்குறான். ஆனால் பேரண்ட்டுக்கு அவங்களுக்கு புரியல. அது மேபி நான் நினைக்கிறேன் அவனுக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எதுலையாவது பார்த்துருக்கலாம், டிவியோ எதுலையோ பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ அதில் நம்ம போய் நம்ம அதில் ட்ரெயின் பண்ணோம்னா அவங்களால பிக்கப் பண்ண முடியுமா? எல்லாமே வந்து நார்மல் சில்ட்ரனும் சரி ஆட்டிசம் சில்ட்ரனும் சரி ஒன்று ட்ரை பண்ணாதான் அவங்க ட்ரை பண்ணி அதை கொஞ்சம் நம்மளே சின்ன வயசுல எத்தனை கிளாஸ் போயிருப்போம், மியூசிக் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், டான்ஸ் கிளாஸ். ஆனா அதுல நம்ம ஒன்று தானே நம்ம ஒன்லி ஒன் திங். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணி எனக்கு இது செட் ஆச்சு. நம்ம எப்படி நம்ம ட்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல மெமரி பவர். ஒரு ஃபுல் ஸ்டோரியுமே ஒரு 20 minutes ஸ்டோரியை அப்படியே பைஹார்ட் பண்ணி ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு அந்த பசங்களுக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்கிறாங்க. நார்மல் சில்ட்ரனால டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, ஃபுல் டைலாக்மே அப்படியே சொல்கிறாங்க. வேர்ல்டோட ஃபுல் கண்ட்ரி நேம், அதோட கேபிட்டல்ஸ், ஸ்டேட்ஸ் எல்லாமே அப்படியே சொல்கிறாங்க. அதுல அந்த சார் சொன்ன மாதிரி ஸ்பெக்ட்ரம், அது ஆட்டிசம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம். ஸோ அதில் ஆஸ்பர்ஜஸ் சிண்ட்ரோம் எல்லாம் இருக்கும். அந்த பசங்க நல்லா படிப்பாங்க. நீங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டான வார்த்தை கொடுத்தீங்கன்னாலும் நல்லா ரீட் பண்ணுவாங்க. அந்த வயசுல இப்படி ரீட் பண்ண முடியுது அப்படிலாம் யோசிப்பாங்க. நல்லா வாசிப்பாங்க, புக்கெல்லாம் டக்கு டக்கு படிப்பாங்க. ரொம்ப அந்த மாதிரி நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க. ஆக்சென்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனால் 5 language ஒரு பையன் எங்களுக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. சாவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் ஒரு 1.5 வயசுலேயே லாங்குவேஜ் எழுதுனதா அவங்க. ஸோ அவங்களோட அப்ரோச் பண்ணும்போது எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி எழுது 5 language தெரியல அப்படின்போது நாங்கள் எக்ஸ்ட்ராடினரி சைல்டு பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் ஆட்டிசம் பிஹேவியர். ஒரு சிலதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு சிலதுல ரொம்ப வீக்கா பெரிய இருக்கும். பெரிய சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணாரு. இந்தியன் கண்ட்ரிஸ் நேம், கேபிட்டல் நேம், ஸ்டேட் நேம் எல்லாமே சொன்னார். லாங்குவேஜ் என்ன பேசுகிறாங்க எல்லாமே சொன்னார். எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தாங்க. இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க ப்ரைவேட் பர்சன் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு அதுக்கு ரெமெடி என்ன பண்ணலாம்? அதுவுமே வந்து தெரப்பி வந்தாங்க தெரியும். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த சென்சரி ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு கையில இருக்கும் சென்சரி, கையில அந்த மாதிரி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், பிடிக்கணும் அங்கே தொடணும் அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு அந்த இடத்துல சென்சரி நீட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சிலர் பயத்துல பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஜஸ்ட் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாருமே வந்து பேரண்ட்ஸாலே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தெரப்பி வந்தால் தெரப்பிஸ்ட்டு
பேரண்ட்ஸு அந்த சைல்டு எல்லாரும் செஷன் அட்டன் பண்ணி வீட்டில் போய் அப்சர்வ் பண்ணி எல்லா செட்டிங்லையும் அப்சர்வ் பண்ணி எப்பப்போ பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது. பிஹேவியர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஹேவியரை எதுக்கு பண்ணுறாங்க, அந்த பிஹேவியர் பண்ண முன்னாடி என்ன நடக்குது, பண்ணின அப்புறம் என்ன நடக்குது, ஸோ அந்த பிஹேவியர் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, அது எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து அதுவுமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணுவாங்க, அப்போவும் பிஹேவியர் இருக்கலைன்னா திருப்பி அடுத்த ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு கிளிக் ஆகும், ஓகே இதனால தான், அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஓகே இதனால தான் பண்ணுறாங்க, இதனால தான். ஸோ அப்போ நம்ம அதை கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிஹேவியர் கம்மி ஆகிடும். டெக்னாலஜியே வந்து அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவான். நம்ம வந்து அவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜாயிண்ட் கம்ப்ரெஷன்ஸ், இந்த 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 நம்ம ரெண்டு இது ஜாயின்ஸ் இந்த இடத்துல இங்கே இப்போ இங்கே அதெல்லாம் வந்து ஜாயிண்ட் கம்ப்ரெஷன் கொடுங்க. ஒரு 1 2 3 4 7 கவுண்ட்ஸுக்கு 7 கவுண்ட்ஸ்க்கு கம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் சீக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வேணும், அந்த ப்ரெஷர் வேணுன்றதுனால தான் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது பால் கம்ப்ரெஷன் பெரிய ஜிம் பால் மாதிரி இருக்கும். அதை வச்சு அவனுக்கு வந்து இந்த ஜாயின்ஸ்லாம் கம்மி போடுங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் ஏதாவது அவனை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து இந்த ஃப்ளாப்பிங் எல்லாம் பண்ணுறாங்களே அதுக்கு வந்து கையில் வந்து வாலில் கம்ப்ரெஸ் பண்ணுங்க, கையை வச்சு அப்படி நல்லா அவனோட ஃபோர்ஸ் பாடி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதில் வந்து வச்சு அவனை இது பண்ண வச்சுக்கோங்க அந்த மாதிரி. அப்புறம் இந்த பேர் வாக்கிங்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யறது அது இதெல்லாமே அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு அந்த இது ஃப்ளாப் பண்ணுற அந்த ஒரு அப்போ வர வந்து இது வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ வந்து அவன் வந்து அதை இது பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பிளாங்கெட் ரோல் மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணி அந்த மாதிரி கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறது. இப்போவுமே வந்து அந்த குழந்தைக்கு வெயிட்டட் பிளாங்கெட்னு சொல்லிட்டு வரும். அப்போ வந்து அது வந்து அவங்க படுக்கும்போது நல்லா வெயிட்டாக அது வந்து அவங்க கம்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்க தூங்குறதுக்கு வந்து ஒரு கம்ப்ரெஷன் பண்ணும்போது ஒரு சேஃப்டி செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணிட்டு நல்லா தூங்குவாங்க. இந்த மாதிரி அந்த கம்ப்ரெஷன்ஸ் அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவங்க தேவைப்படும் போது தான் இந்த இதெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இவனுக்கு வந்து நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதெல்லாம் ஒன்ஸ் தெரப்பி போனாதான் அவங்க சொல்லுவாங்க அப்போதான் நம்ம அவங்களுக்கு இவனுக்கு அசஸ் பண்ணிட்டு இது சொன்னதெல்லாம். ஸோ அவங்க அந்த ப்ராப்ளம் கடையில் என்ன சென்சரி இஷ்யூ இருக்கு, எதனால அப்படி பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தெரப்பி போய் தான். ஸோ அங்கே தெரப்பி போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அவங்களால எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, எந்த அளவுக்கு பண்ண முடியும். நீங்கள் தெரப்பி போனாதான் அங்கே உங்களுக்கு அந்த அண்டர்லைன் ப்ராப்ளம் எதனால அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்புறம் அதுக்கான ரெமெடியை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் என்ன சொல்றது, ஓடுறாங்க, இப்போ ஹேண்ட் ஃபிளாப்பிங் இருக்கு அப்படின்னாலே உடனே வந்து இந்த மாதிரி பேர் வாக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஒரு சிலருக்கு அந்த வைப்ரேஷன் கொடுத்தா, ஒரு மசாஜர் அந்த வைப்ரேஷன் கொடுத்தா செட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலர் கண்ணு முன்னாடி பண்ணுவாங்க. ஆக்சுவலி அதாவது ஜாயிண்ட் இதுவாகவே இருக்காது, அந்த கண்ணு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அது ஆக்சுவலி விஷன். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தெரப்பி போய் நிறைய செஷன் அட்டென்ட் பண்ணாதான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அது முடிய பேரண்ட்ஸ்க்கு பேஷன்ஸ் இருக்கு. ஆமாம், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்ச நாள் கூட்டிகிட்டு போனோடனே நமக்கு டயர்டாக பாவமாக இருக்கு. ஆமாம் பாவம், ரொம்ப பாவம், கஷ்டமாக இருக்கும். இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையெல்லாம் வில்லேஜ்லேருந்து கூட்டிகிட்டு வந்து வச்சு இங்கே வந்து தெரப்பி விட்டுட்டு இங்கே ஸ்கூலுக்கு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 இயர் ஆயிடுச்சு மேம், நாங்கள் வீட்டுக்கே ஊருக்கே போகலான்ட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஐயோ, கொஞ்சம் பையனை யோசிச்சு பாருங்க. இதில் வந்து என்னன்னா பேரண்ட்டே பண்ணலாம். வந்து ஒரு வீக்லி கோல் வந்து செட் பண்ணி ஒரு நாள் வந்துட்டு தெரபிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க கோல் செட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்லேயே அவங்க வந்து செய்ய முடியலை அப்படிங்கிறாங்க. செய்ய முடியல, நாங்கள் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க. கரஸ்பாண்டாக அந்த பிள்ளைக்காகவே வேலையை அதான் நிறைய பேரோட லைஃப் அப்படிதாங்க இருக்குது. நிறைய பேரோட லைஃப் அப்படிதான். குழந்தைங்களுக்காக அவங்களே இந்த குழந்தைங்களுக்காக வேலையை விட்டுட்டு இதை கற்றுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகே, So thank you so much, madam. Thank you for the That's opportunity. okay. Thank you.